சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு சின்ன ஒரு மோதல், கருத்து வேறுபாடு. விஜய் அரசியலுக்கு வந்துட்டாருன்னா சீமானுக்கு தான் பெரிய பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஆரம்பத்துலேருந்தே ஒரு கருத்து இருக்குது. அதனால தான் சீமானும் ஒரு ஸ்டேஜில் விஜயை தாறுமாறாக பேச ஆரம்பித்தார். ஆமாம், இன்னைக்கு பேச்சில் 2 விஷயத்தை பார்த்தா விஜய்கிட்ட ஒரு பதட்டம் இருந்தது. காரணம் என்னென்னா, பணம் கொடுத்து வாக்குகளை வாங்கக்கூடாது, அப்படி யாராவது பணம் கொடுத்தாங்கன்னா பேரண்ட்ஸுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு பலமுறை சொல்லியிருக்காரு. 2 முறை பேசியிருக்காரு. இதையே இந்த முறை சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்னா, அடுத்த தேர்தலில் வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்க பாருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். ஸோ அவர் அந்த ஒரு வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன், அது ஒரு பதட்டத்தை அவருக்கு உருவாக்கி இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பயம் வருது அவருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பயம் வருது அவருக்கு, விஜய்க்கு. காரணம் என்னென்னா, அப்போ என்ன வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்க அப்படின்னா அப்படின்னு அவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்போ நிறைய செலவு பண்ண போகிறாங்க பார்த்துங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ தோல்விக்கான காரணத்தை தேடுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி புரியுது.